ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி-எடிட் அப்படின்னு பார்க்கும்போது டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணுற ட்ராயிங்க்கு என்ன மாதிரி டைமென்ஷன்ஸ் வேணும். இப்போது இன்கேஸ் எனக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் வேணும்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், எம்எம்னா எம்எம், ஸோ இன்க்ளூடிங் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் வித் எம்எம் வேணும் அப்படின்னா, ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டி-எடிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைன் ஹிடன் லைன்ஸாக வேணுமா, இல்லை டார்க் லைன்ஸாக வேணுமா, இல்லை சென்டர் லைனாக வேணுமான்னு சொல்லி காட்டுறதுக்கு கொடுக்குறது தான் டி-எடிட். டி-எடிட் ஃபுல் ஃபார்ம் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ டி-எடிட் ஷார்ட்கட் டி-என்டர். டி-என்டர். அதே போல் டி-எடிட்டில் ஸோ நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாவும் நம்ம நியூவாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நியூ அப்படின்னா நீங்கள் நியூன்னு எடுத்துகிட்டு கொடுப்பீங்க. இல்லை எனக்கு நியூ வேண்டாம், எனக்கு கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னாவும் கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ட்ராயிங் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ட்ராயிங்கில் நம்மளுக்கு டார்க்காக இருக்கும். என்னது, ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த டைமென்ஷன்ஸ் எனக்கு ஒரு டார்க் பர்பஸில் எனக்கு இந்த ஆரோஸ் இந்த சைஸில் தான் இருக்கணும், எனக்கு டைமென்ஷன்ஸ் இந்த ப்ரிகாஷன்ஸில் தான் இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே டிஃபால்ட்டாக கொடுக்கறது தான் டி-எடிட். ஸோ அதில் நான் வரைஞ்ச ட்ராயிங்க்கு தான் நான் மாடிஃபை பண்ணுறேன். ஸோ அதனால மாடிஃபை டி-என்டர் கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துட்டோமா. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லைன்ஸில் டைமென்ஷன்ஸ் லைன் இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸ் லைன் நீங்கள் பார்க்கும்போது ஸோ அதில் என்ன மாதிரி கலரில் வேணும். டைமென்ஷன் லைன்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. அதில் என்ன மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே ரெட் கலர் சேஞ்ச் ஆகுதா. ஸோ ப்ரிவ்யூக்காண்டி தான் அந்த ப்ரிவ்யூ ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைன் டைப் அப்படின்னா ஹிடன் லைன்ஸா, இல்லை சென்டர் லைன்ஸா, இல்லை டாட்டட் லைன்ஸா, உங்களுக்கு என்ன மாதிரி லைன்ஸ் வேணுமோ அந்த லைன்ஸ் கொடுத்துட்டு லைன் வெயிட். ஓகேவா, லைன் வெயிட்னா எவ்வளோ திக்னஸில் உங்களுக்கு வேணும். அதே போல் தான் எக்ஸ்டென்ஷன் லைனும். ஸோ எக்ஸ்டென்ஷன் லைன்னா எனக்கு கீழே டயக்ராம்லேருந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோமோ அதுதான் எக்ஸ்டென்ஷன் லைன் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன மாதிரி கலரில் வேணும், என்ன மாதிரி லைன் டைப்பில் வேணும், என்ன மாதிரி லைன் வெயிட்டில் வேணும். ஓகேவா. ஸோ அதில் சப்ரஸ்னு இருக்கும். சப்ரஸ் அப்படின்னா ஹைடிங் பர்பஸ்க்காண்டி கொடுக்கறது தான் சப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் டைமென்ஷன் லைன் 1 லைன் 2 ரெண்டுமே இருக்கும். நீங்கள் எது வேணால் நம்ம ஹிட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் எப்படி வேணும், செகண்ட் சிம்பிள்ஸ் எப்படி வேணும், ஸோ அதோட ஆரோவோட சைஸு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற லிமிட்ஸ்லேருந்து அதோட ஆரோ சைஸ் நான் எடுத்துக்கலாம். ஸோ நான் 420,297 கொடுத்துருக்கனால ஆரோ சைஸு 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஸ்டைலில் அந்த டாட்டட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு வேர்டில் கொடுத்துருக்க மாதிரி டைம்ஸ் நியூ ரோமனா, இல்லை போல்டன் இத்தாலிக்கா, இல்லை அதோட ஹைட்டு, அதோட வித்து கொடுத்துட்டு அப்ளை செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்துருவீங்க. அதே போல் தான் நெக்ஸ்ட்டு அதோட கலர், டெக்ஸ்ட்டோட கலர் என்ன மாதிரி கலரில் வேணும், டெக்ஸ்ட்டோட ஃபில்லு எப்படி நம்ம ஒரு கலர், இப்போது டெக்ஸ்ட்டோட கலரு டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் கலர் எப்படி வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபிட்டுன்னு பார்க்கும்போது எனக்கு டெக்ஸ்ட்டும் வேணும் ஆரோஸும் வேணும்னு சொல்லி ரெண்டுமே எனக்கு டிஃபால்ட்டாக வேணும்னு சொல்லி கொடுக்கறது தான் ஃபிட்டில் எய்தர் டெக்ஸ்ட் ஆரோஸ் பெஸ்ட் இட். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி யூனிட்ஸ்னால் நம்ம ஆஸ் யூஷுவல் யூனிட் செட்டப் தான் இங்கே ப்ரைமரி யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் யூனிட்ஸ். எனக்கு டெசிமலும் வேணும் ஃபீட் அண்ட் இன்ச்சஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட் யூனிட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் டிவிஷனல், சிமெட்ரிக்கல். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை கொடுக்கறது தான் டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துட்டு அப்ளை செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வியூ எல்லா டைமென்ஷன்ஸும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ராயிங்கை ஆஸ் யூஷுவல் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம்.
ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூனிட்ஸு, லிமிட்ஸு, டிஎஸ் செட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து எடிட் கொடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ட்ராயிங் போய்க்கலாம். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு டைமென்ஷன்ஸும் விஷுவல் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சில கம்பெனிலலாம் எனக்கு எடிட் வந்து எனக்கு இதுதான் கஸ்டமைஸ் எடிட்டுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எடிட்டுக்கு வந்து நம்ம லேயர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் லேயர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸில் வர மாதிரி நான் அந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸில் நீங்கள் போய் செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நீங்கள் எடிட்டில் போயிட்டு கஸ்டமைஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சிம்பிள் ட்ராயிங் பண்ணுறேன்னா, சிம்பிள் ட்ராயிங் பண்ணும்போது ஒரு ஆஸ் யூஷுவல் ஆர்க்கு ஒரு லைனு அதை கர்வாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அதோட கர்வோட லென்த்தும் நான் பார்க்குறேன். டைமென்ஷன் க்ரியேஷன்னு தனி கிளாஸுன்னாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த எடிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எனக்கு அது வந்து விஷுவலாக அப்ளிகபிள் ஆகுதான்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் வந்து இந்த ட்ராயிங் கொடுத்து டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ தெரியுதா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரேடியஸ் வைக்கிறேன். தெரியுதா? நம்ம ரெட் கலர் கொடுத்தோம், அதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்தோம், ஆல்டர்னேட் யூனிட்ஸ் கொடுத்தனால. இதுவே நீங்கள் ஆல்டர்னேட் யூனிட்ஸ் ஆஃப் கொடுக்காம அதை டீசெலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆல்டர்னேட் யூனிட்ஸ் அன்டிக் பண்ணிக்கணும். அதை டீசெலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வராது. மோஸ்ட்லி நம்ம ஆல்டர்னேட் யூனிட்ஸ் தர வேண்டாம். ஸோ அதுலேயே வந்து டெக்ஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? டெக்ஸ்ட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் கிளாஸில் சொல்கிறேன். தேங்க்யூங்க ஆல். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.